10th Standard Maths Common Quarterly Examinationக்காக previous various district question papers with detailed solution analyze பண்ணிட்டு இருக்கிறோம் from JK Tuition Center மதுரை. இந்த மாதிரி various district question paper நீங்கள் நல்லா தரவா பார்த்துட்டானா you will get more than 90% of the marks கண்டிப்பாக வாங்க முடியும் students. Let us start part A. Question number 2. I am J. Kumar. If there are 1024 relations from a set A is equal to 1, 2, 3, 4, 5 to a set B, then the number of elements in B is equal to என்னன்னு கேட்டிருக்காங்க. பாருங்களேன், இப்போ A is equal to 1, 2, 3, 4, 5. அப்போ number of elements A is equal to என்னது 5. ஸோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் n ஆஃப் B is equal to தான் என்னன்னு கொஷனில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ நம்பர் ஆஃப் relations from A to B is equal to 2 power n of A into B. So which is also can written as n of A into n of B என்று எழுதலாம். அப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1024 relations from A to B. Therefore 1024 is equal to 2 power n of A into n of B. இப்போ 1024 வந்து 2 பவரில் எழுதுனா 2 power 10 which is equal to 2 power n of A is equal to என்னது 5 into n of B. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இது வந்து பேஸ் ஒரே மாதிரி இருக்கனால பவர் ஈக்குவலாக இருக்கும். அப்போ 10 is equal to 5 into n of B. இந்த 5 இங்கிட்ட கீழே கொண்டு வந்தோங்க, ஏன்னா இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்கு, கொண்டு வரும்போது டிவைட் ஆயிரும். அப்போ 10 by ஓகேவா. தேர்ஃபோர் n of B is equal to 2. அப்போ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் n of B is equal to 2. ஆப்ஷன் B is the correct one. விஷ் ஆல் த பெஸ்ட். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். விஷ் ஆல் த பெஸ்ட்.